Hello all, good evening. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு என்ன யூனிட்டோட PYQs டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். ஒய் பிகாஸ் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காமர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். அண்ட் நிறைய வாட்டி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைரக்டாவும் கேட்டிருக்காங்க, இன்டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நம்மளுக்கு இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயம் டெஸ்ட்ல இருந்து மட்டும் கேட்டிருப்பான், சில சமயம் ஃபுல்லா சாம்பிள்ல இருந்து கேட்டிருப்பான், சில சமயம் இது எதையுமே தொடாம ஃபுல்லா மொமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை மட்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டுமே ஓரியன்டாவே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். ஸோ அப்ப நம்ம உறுதியா இதை சொல்ல முடியாது. ரிசர்ச்ல இருந்து ஒரு சில நேரம் கொஸ்டின் வந்திருக்கும், அப்ப நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது இதுலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப ஒரு வெயிட்டடான ஒரு யூனிட் தான் இந்த பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. சோ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. எஸ். Which one of the following measures of central tendency is affected by presence of extreme values in the data of distribution? So measures of central tendency na என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா. So measures of central tendency அப்படின்றது என்னன்னா ஒரு ஆவரேஜை கால்குலேட் பண்றது சரிங்களா. இப்ப measures of central tendency தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் டேட்டா இருக்குல்ல அதோட கேரக்டரை சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வேல்யூவா வந்து தராங்க சரிங்களா. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்ட் பிகாமோட ஸ்டூடெண்ட்ஸோட தேர்ட் செமஸ்டர் மார்க் வந்து ஓவராலா 75 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் 80% அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த 80% சொல்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு பேர். ஸோ அப்ப என்டையரா அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை சிம்பிளிஃபை பண்ணி அதோட கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்றதுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு படைப்போம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் சொல்லுவாங்க, ஆர் இஸ் அவுட்லயர் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டால ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் அதிக அளவு ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஹியூஜ் லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆர் அவுட்லயர். ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய்ன்ட்டு ஒரு 5 டேட்டா இப்போ நம்ம எடுத்துக்கோமா. ஸோ எக்ஸ்ன்ட்டு 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 100 இருக்கு, இவங்களுக்கு வந்து 200 இருக்கு, இவங்களுக்கு 50 இருக்கு, இவங்களுக்கு 20 இருக்கு, இவங்களுக்கு 10 இருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த டேட்டால இருக்கிறதுல லோயஸ்ட் என்னது 10, இருக்கிறதுல ஹையஸ்ட் 200. அப்ப இதுக்கான அந்த இடைவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கு. இந்த டேட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர் அவுட்லயர் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில நம்மளுக்கு 3 இருக்கும் சரிங்களா. இதுல வந்து மீன் இருக்கும், மீடியன் இருக்கும், மோடு இருக்கும். இந்த மாதிரி 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு. மீனை பொறுத்த வரைக்கும் அரித்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இந்த 3 பேருமே ஒரு வேல்யூ, அதாவது அந்த டேட்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டேட்டாவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா இது 3லயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் எடுத்து பண்ணுவோம் சரிங்களா. எல்லா வேல்யூவும் ஒரு டேட்டா எக்ஸ்ல வந்து 1 to 10 இருக்குன்னா இந்த 10 வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்படி 10 வேல்யூ அப்சர்வ் பண்றதுனால இந்த மீன்ல, அதாவது அரித்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இந்த 3 மீனுமே இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மீடியன் அண்ட் மோட் அப்படின்றது என்னன்னா பொசிஷனல் ஆவரேஜ்னு இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு நடுவில் இருக்க வேல்யூவை நம்ம மீடியன் எடுத்து போட்டுருவோம். இதே இது மோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோடுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் எந்த டேட்டா அப்பியர் ஆயிருக்கோ அது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா இதுல 1 2 தடவை அப்பியர் ஆயிருக்கு. அப்ப இதனால இதோட மோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ன்னு எழுதுவீங்க. அப்படியே அதோட பொசிஷன் பேஸ் பண்ணி வர்றது என்னன்னா மீடியன் அண்ட் மோட். அப்ப இது எக்ஸ்ட்ரீம் வேல்யூனால அஃபெக்டே ஆகாது, பிரச்சனையே கிடையாது என்ன இருந்தாலும். பட் நம்மளோட மீன் இருக்கு இல்லையா, மீன் கண்டிப்பா என்னவாகும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அஃபெக்ட் ஆகும். அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க, அரித்தமெட்டிக் மீன். சோ அரித்தமெட்டிக் மீன் என்னவாகும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஜியோமெட்ரிக் மீனும் அஃபெக்ட் ஆகும், ஹார்மோனிக் மீனும் அஃபெக்ட் ஆகும். பொசிஷனல் ஆவரேஜ் தான் என்ன ஆகாது அஃபெக்ட் ஆகாது. அப்ப இந்த கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்னன்னு தெரியணும், அவுட்லயர்னா என்னன்னு தெரியணும், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோட சப் டாபிக்ஸ்ல என்னென்னு தெரியும்.
ஓகேங்களா? அப்ப இங்க பொசிஷனல் ஆவரேஜ்ன்னு ஏன் சொல்றோம்னா, பேஸ்ட் ஆன் தேர் பொசிஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் நம்பர் ஆஃப் டைம் அப்பியரன்ஸ வந்து பேஸ் பண்ணி நம்ம குடுக்குறோம் அதுக்கான ஆவரேஜ். சோ தட் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பொசிஷனல் ஆவரேஜ். அடுத்து சாரி which of the following samples are non-random or non-probability sampling. So sample வந்து ரெண்டா பிரிப்போம் random or non-random அப்படின்னு சொல்லிட்டு. So random அப்படின்னா என்னன்னா ஈக்குவலான சான்ஸ். ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் சான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக் சாம்பிள் இருக்கும், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்கும், ஸ்ட்ராட்டா இருக்கும், அதே மாதிரி கிளஸ்டர் சாம்பிளிங் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு ரேண்டம்ல வந்துரும். நான் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிசர்ச்சரோட நாலேஜ், ரிசர்ச்சரோட அவருக்கேத்த மாதிரியான ஒரு செலெக்ஷனை வந்து கொடுக்கறது தான் நான் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட்டா சாம்பிளிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பஸிவ் சாம்பிளிங் இருக்கு, அதே மாதிரி கான்செப்டிவ் சாம்பிளிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்னோபால் சாம்பிளிங் இருக்கு. இது எல்லாமே நான் ரேண்டம் சாம்பிளிங்கோட டைப்ஸ். ஸோ இப்போ பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கிறது எது கீழே வருது? ரேண்டம் கீழே வருது. அப்ப இங்க கேட்டிருக்கிறது நான் ரேண்டம். சோ அப்ப இது கிடையாது. அடுத்து கோட்டா சாம்பிளிங். கோட்டா எதுக்கு கீழே வருது? நான் ரேண்டம். சோ அப்ப இது ஓகே. அடுத்து கிளஸ்டர் ஆர் ஏரியா சாம்பிள். கிளஸ்டர்னாலே எதுல வரும் நம்மளுக்கு? ரேண்டம் சாம்பிளிங். சோ இதுவும் வராது. பர்பசிவ் அப்படின்றது எதுல வரும்? பர்பசிவ் ஆர் ஜட்ஜ்மெண்டல் கூட சொல்லுவாங்க. சோ அது ரெண்டுமே நான் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிப்ளிகேட்டட். ரிப்ளிகேட்டட் சாம்பிள் அப்படின்றது என்னன்னா ஒரே டெஸ்ட மெனி நம்பர் ஆஃப் சாம்பிளுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஒரு 10 பேருக்கு அந்த டெஸ்ட் பண்றது, இன்னொரு ஒரு செட் ஆஃப் 10 பேருக்கு ஒரு டெஸ்ட் பண்றது, இன்னொரு ஒரு செட் ஆஃப் 10 பேருக்கு ஒரு டெஸ்ட் பண்றது. இது எல்லாத்தையுமே இவங்களோட ஆவரேஜ் எல்லாமே மர்ஜ் பண்றது தான் ரெப்ளிகேட்டட் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நான் ரேண்டம் இந்த மாதிரி எந்த டைப்புக்குள்ளேயும் வராது. சோ அதனால இதுவும் கிடையாது. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல கோட்டா சாம்பிளிங் அண்ட் பர்பசிவ் சாம்பிளிங். சோ தட் ஆப்ஷன் டி, பி அண்ட் டி மட்டும் தான் நம்மளோட நான் ரேண்டம் சாம்பிளிங். Next one. Which one of the following statement is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. Regression coefficient or independent of change of origin but not of change of scale அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இப்ப சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? அந்த டேட்டால ஒரு வேல்யூவை ஆட் பண்றோம் இல்ல ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டா 1 இருந்து 5 வரை ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டால ஒரே நம்பரை நான் எல்லாரும் கூடயும் ஆட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டாவோட நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்றேன். அப்ப மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணா அதை சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஆடோ சப்ராக்டோ பண்ணாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன விஷயம்னா நம்ம காரிலேஷன் இது 2 நாளா அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? நம்ம 2 படிப்போம். காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. காரிலேஷன் வந்து நீ எந்த வேல்யூவை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நம்மளோட அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சேஞ்சே ஆகாது. அது எல்லாத்துக்குமே இண்டிபெண்டன்ட். பட் இந்த ரிக்ரெஷன் இருக்கு இல்லையா? ரிக்ரெஷன் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஒரிஜினுக்கு இண்டிபெண்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேல்யூ ஆடோ சப்ராக்டோ பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு நோ சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. பட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்? வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதாவது இன்னொரு ஒரு பேர் எப்படி சொல்லலாம்னா டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுதான் ரூல். கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜினுக்கு அது இண்டிபெண்டன்ட். அதாவது ஒரு சேஞ்சும் ஏற்படாது. பட் நம்மளோட சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜினுக்கு இண்டிபெண்டன்ட் பட் நாட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலுக்கு அது டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. அதை தானே இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து both regression coefficient cannot assume a value greater than 1. So இங்க regression coefficient என்ன பண்றாங்கன்னா cannot assume a value greater than 1 கொடுத்திருக்காங்க. So நார்மலா அதோட ரெக்ரெஷன் வேல்யூ அப்படின்றது எதுல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோ +1 to -1. நார்மலா வந்து நம்மளோட ரெக்ரெஷன் வேல்யூ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ரெக்ரெஷன் வேல்யூ அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் should be from +1 to -1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம்குள்ளதான் வரும். ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்கன்னா இது இக்னோரிங் அல்ஜிபிரிக் சைன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்மலா நம்மளோட ரெக்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா BXY BYX போடுவோம். இது ரெண்டுலயுமே
பிளஸ் மைனஸ்ன்றது தனித்தனியா தான் கன்சிடர் ஆகும். பிளஸ் இருந்தாலும் அதை நான் எடுத்துக்குவேன், மைனஸ் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்குவோம். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேல்யூ பிளஸோ மைனஸோ இல்ல அது கிரேட்டர் தென் 1 இருந்தாங்கன்னா அத மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இக்னோரிங் சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம சைன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணவே மாட்டோம். அததான் இங்க சொல்றோம். சரிங்களா? சோ சைன்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ண மாட்டோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டவுட்ல வைப்போம். அடுத்து regression coefficient of two variables may have a different algebraic symbol. இப்பதான் நான் சொன்னேன். Vyx அப்படின்றது பாசிட்டிவ்ல இருக்கலாம். Vxy அப்படின்றது நெகட்டிவ்ல இருக்கலாம். சரிங்களா? It can be both. ஓகேங்களா? அடுத்து coefficient of correlation independent of change of scale and change of origin. நான் சொன்னேன் இல்லையா? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலுக்கும் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜினுக்கும் காரிலேஷன் இண்டிபெண்டன்ட். அப்பனா காரிலேஷன்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஏற்படாது. நீங்க டேட்டால என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்லன்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங். ஏன் ராங்? இங்க இக்னோரிங் அல்ஜிபிரிக் சைன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இது ஓகே, cannot assume the value greater than 1. ஓகே, அது கரெக்ட். பட் இக்னோரிங் அல்ஜிபிரிக் சைன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ல இக்னோர் பண்ண மாட்டோம். அல்ஜிபிரிக் சைன்ல பண்ணுவோம். எதுல பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன் டீவியேஷன் இதுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சயின்ஸை இக்னோர் பண்ணுவோம். அதெல்லாம் டிஸ்பர்ஷன் கீழே வந்துரும். பட் இங்க ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஆர் நாட் இக்னோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தட் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், which one of the following summary measures denotes the degree of lopsidedness in a distribution? சோ இது 4 இருக்கு இல்லையா? இது 4க்கு இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது? மொமெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ரொம்ப முக்கியம். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்பர்ஷன் ஆர் வேரியேஷன், ஸ்கியூனஸ், குர்டோசிஸ் இப்படி 4 போகும். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். வேரியேஷன் ஆர் டிஸ்பர்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா how far each data is vary from its average ன்னு கால்குலேட் பண்ணுவோம். அதாவது நம்மளோட டேட்டா வந்து எக்ஸ் 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணுக்கும் எம்சிசி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மூலமா நான் ஒரு ஆவரேஜ் ஒரு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல இந்த 2 எடுத்துட்டு போய் என்னோட எக்ஸ் வேல்யூ எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவேன். அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன். புரியுதுங்களா? எவ்வளோ நம்மளோட ஆவரேஜும் எக்ஸ் வேல்யூஸும் வேரி ஆகிருக்கு அப்படின்றத வந்து ஸ்டடி பண்றது செகண்ட். இதுலதான் வந்து ரேஞ்ச் படிப்போம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன் டீவியேஷன், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், குவார்டைல் டீவியேஷன் நிறைய படிப்போம். அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸை பொறுத்த வரைக்கும் இங்க இதுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு டேட்டால மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ, மோட் வேல்யூ இவங்க 3 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. அதாவது ஒரு டேட்டா எக்ஸ் 1 2 3 4 5ன்னு இருக்குன்னா நான் மீன் மூலமா ஆவரேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மீன் மீடியன் மோடுன்னு சொல்லிட்டு மீன் மூலமா கால்குலேட் பண்ணாலும் எனக்கு 3 வரணும், மீடியன் மூலமா கால்குலேட் பண்ணாலும் எனக்கு 3 வரணும், மோட் மூலமா கால்குலேட் பண்ணாலும் எனக்கு 3 வரும். இப்படி வந்தா அதை சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இப்படி வரல அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஏசிமெட்ரிக்னு சொல்லுவோம். அதாவது மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ, மோட் வேல்யூ இது மூணுமே ஈக்குவலா இருக்காது. மேபி இதுக்கு 3 கிடைக்கலாம், இதுக்கு 3.5 கிடைக்கலாம், இதுக்கு 2.5 கிடைக்கும். இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ், அதாவது ஏசிமெட்ரிக். அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ்லி ஸ்கியூ, நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு இங்கதான் நம்ம படிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அப்ப பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லும் போது கொடுத்திருக்க இந்த வேரியேஷன்ல நம்மளோட மீன் வேல்யூட வேல்யூ மட்டும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ்லி ஸ்கியூனா என்னன்னா மீன் வேல்யூ அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் சைட் டெய்லு போகும். இதே இது நெகட்டிவ்லி ஸ்கியூடுனா என்ன அர்த்தம்னா மீன் வேல்யூ மற்ற 2 வேல்யூவோட கம்மியாகும், லெஃப்ட் சைடு போகும். இதுதான் பேசிக் ரூல். இதுதான் ஸ்கியூனஸ்ல படிப்போம். குர்டோசிஸ் அப்படின்றது என்னன்னா ஷேப் ஆஃப் த கர்வை படிப்பாங்க இங்க. அதாவது அந்த கர்வ் வந்து ரொம்ப நீளமா போதா, இல்ல மட்டையா போதா, இல்ல பெல் ஷேப்டு மாதிரி பட் நாட் எட் அப்படியே ஒரு அக்யூரேட்டா இல்லாத மாதிரி பட் ஓரளவு அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கா, மெசோ குர்த்தி, லெப்டோ குர்த்தி, பிளாட் குர்த்தி இதெல்லாமே நம்ம இங்க படிப்போம். சரிங்களா? இப்ப கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா லெப்போசைனஸ். இதுக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஏசிமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப ஏசிமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நம்ம படிப்போம்? மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்லயா, சென்ட்ரல் டெண்டன்சிலயா, ஸ்கியூனஸ்லயா, குர்டோசிஸ்லயா? ஆப்ஷன் சி மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். அப்ப லோப்சைட்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கை தான் மீன் பண்றாங்க. அப்ப ஏசிமெட்ரிக் எங்க படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கியூனஸ்ல தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட். சோ டைப் ஆஃப் டெஸ்டும் அண்ட் டெஸ்டிங் சிச்சுவேஷனும் இருக்கு. சோ அப்ப கொடுத்திருக்கிற டெஸ்டோட மீனிங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்ப அனோவா டெஸ்ட் அப்படின்றது என்னது? சோ அனோவா அப்படின்றது இட்ஸ் லைக் ஒரு பாராமெட்ரிக் டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் தெரியும் இல்லையா?
பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக்னு டெஸ்ட் இருக்கு. பாராமெட்ரிக்ன்றது என்னன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்திருப்பாங்க. நான் பாராமெட்ரிக் என்னன்னா நாட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நாட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்? மீன், மீடியன், மோடி நீங்க 3 பேருமே ஈக்குவலா இல்லன்றது இங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட் தான் அனோவா. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மோர் தேன் 3 சாம்பிள் மீன். புரியுதுங்களா? மோர் தேன் 2 சாம்பிள் மீன். 2க்கும் மேல சாம்பிள் மீன் குரூப் 3, 4, 5 நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு அனோவா அப்படின்னு சொல்லி பேரு. ஓகேங்களா? இசட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இசட் டெஸ்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாராமெட்ரிக் டெஸ்ட். இங்க 2 சாம்பிள் மீனை படிப்போம். அண்ட் முக்கியமா என்னன்னா டேட்டா வந்து லார்ஜர் குரூப்பா இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 30 இருக்கணும். அதே மாதிரி இங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இதுல. சோ 2 சாம்பிள் மீன் படிப்பேன். லார்ஜர் டேட்டாவா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மஸ்ட் பி நோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சை ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அசோசியேஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், 2 கேட்டகரியல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? 2 கேட்டகரியல் ஆர் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவா படிப்பேன். அப்ப இங்க மெயினா என்னன்னா நான் என்ன அப்சர்வ் பண்ணேனோ அதுக்கும் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஸ்டடி பண்றது. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கீங்க அண்ட் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸ் இந்த சை ஸ்கொயர்ல படிப்போம். அடுத்து கிறிஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் அப்படின்றது இது ஒரு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். சை ஸ்கொயரும் நான் பாராமெட்ரிக் தான். ஓகேவா? சோ கிறிஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனோவாவோட இன்னொரு ஒரு வெர்ஷன். அனோவான்றது பாராமெட்ரிக்ல 3 மீனுக்கு மேல 2 மீனுக்கு மேல போகும். இங்க கிறிஸ்கல் வாலிஸ் நான் பாராமெட்ரிக்ல அனோவா மாதிரி மோர் தேன் 2 கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மோர் தேன் 2 சாம்பிள் மீன். ஓகேவா? இப்போ வந்து இங்க கொடுத்திருக்கிறதுக்கு வருவோம் டெஸ்டிங் சிச்சுவேஷன்ல. டெஸ்டிங் வித் ஸ்டாண்டர்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட்ஸ். ஃபிட்ஸ்னாலே நம்ம கண்டிப்பா என்னதான் இருக்கும்? சை ஸ்கொயர் தான். ஏன்னா நம்ம இங்க குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட்னு சை ஸ்கொயர்ல ஒண்ணு இருக்கும். அதுல என்னன்னா நம்மளோட அப்சர்வ்டும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் எந்த அளவு பொருந்தி இருக்கு அப்படின்றத தான் ஸ்டடி பண்ணுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சை ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்து பாராமெட்ரிக் டெஸ்ட் டு டெஸ்ட் த ஹைபோதசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் மோர் தேன் 2 சாம்பிள். அப்ப மோர் தேன் 2 சாம்பிள்னா ஒண்ணு அனோவாவா இருக்கட்டும் இல்லாட்டி கிறிஸ்கல் வாலிஸா இருக்கட்டும். அதுல இங்க பாராமெட்ரிக் அவன் கொடுத்திருக்கான். அப்பனா என்னவா இருக்கும்? அனோவா தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் ஹைபோதசிஸ் டு டிஃபரன்ஸ் மோர் தேன் 2 சாம்பிள். அப்ப இதுவும் நான் பாராமெட்ரிக். ஆனா இந்த மாதிரி மோர் தேன் 2 சாம்பிள் அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம்? கிறிஸ்கல் வாலிஸ். அடுத்து hypothesis testing mean for large sample and standard deviation is unknown. So standard deviation வந்து தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு இசட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நோன் ஆர் அன்னோன் கொடுத்திருக்காங்க. மோஸ்டா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டிப்பா இதுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இசட் டெஸ்ட். சோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம வந்து சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போறது இல்ல. அதுக்கான கோர் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அது மட்டுமே தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது நாங்க அதுதான் வந்து சொல்லி கொடுப்போம். லைக் என்னன்னா இந்த மாதிரி மெயினா அதுல என்ன சொல்ல வராங்க அவ்வளவுதான். அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் எப்படி ட்விஸ்டடா கேட்டாலும் அதோட மெயின் நம்மளுக்கான அந்த அப்ஜெக்டிவ் தெரிஞ்சது அப்படின்னும் போது ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சோ அடுத்து which one of the following is correct? So probable error is equal to formula என்னன்னா 0.6745 into 1 minus r square divided by root of n. இதுதான் probable error ஓட formula. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். சோ அடுத்து which one of the following statements are correct? சோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டேபிள் உங்களுக்கு தரேன். சோ நார்மலா இசட் டெஸ்ட்ல வந்து இசட் வேல்யூ அப்படின்றது என்னன்னா அந்த ஹைபோதசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா ரிஜெக்ட் பண்ணுவோமா அப்படின்றதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறது தான் இசட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து 1 டைல் டெஸ்ட் 2 டைல் டெஸ்ட்னு இருக்கு. 1 டைல் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடை மட்டும் எடுப்பீங்க. வெதர் ஒரு லெஃப்டோ அல்லது ரைட்டோ வந்து எடுப்பீங்க. 2 டைல்டுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போத் சைடை வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. 2 சைடோட வேல்யூமே கன்சிடர் பண்ணுவோம். இதுதான். சரிங்களா? இப்போ ஒரு டேபிள் நான் இங்க போடுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைல் டெஸ்ட்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைல் டெஸ்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டைல் டெஸ்ட் 1 டைல் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதுல ஆல்பான்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஆல்பா அப்படின்றது என்னன்னா அது எரர் வரதுக்கான சான்ஸ். அததான் வந்து ஆல்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹவு மச் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மேபி இது வந்து ஒரு 5ல இருந்து சாரி ஒரு 1ல இருந்து 5% வரை இது இருக்கலாம். இதை வந்து 0.01 to 0.005 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெர்சன்டேஜ மாத்தி. ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேல்யூஸை வச்சு இங்க வந்து எப்படி வரும் வேல்யூ அப்படின்றத பார்க்கலாம். அப்ப இங்க
0.05 எரரா இருந்துச்சு, இங்க 0.01 எரரா இருக்கு, 0.05 எரரா இருக்கு, 0.01 எரரா இருக்குன்னா என்ன மாதிரியான வேல்யூ வரும்னு பார்க்கலாம். டூ டெய்லு 0.05 இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1.96. ஓகேங்களா? இதே இது டூ டெய்லு 0.01% இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2.575. ஓகேங்களா? ஒன் டைல் டெஸ்ட் 0.05 இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1.645. இதே இது வந்து ஒன் டைல் டெஸ்ட் 0.01 இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2.33. இப்ப டூ டைல் டெஸ்ட் அப்படின்னும் போது ரெண்டுமே படிப்போம், ரைட் அண்ட் லெஃப்ட் படிப்போம். இதுலயும் ரைட் அண்ட் லெஃப்ட் படிப்போம், அண்ட் போட்டுக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட், இதுலயும் ரைட் அண்ட் லெஃப்ட் படிப்போம். இதுல ரைட் ஆர் லெஃப்ட், இதுலயும் ரைட் ஆர் லெஃப்ட் படிப்போம். சரிங்களா? இதுதான் அந்த டேபிள். இப்ப இந்த டேபிளை வச்சு மீன் பண்ணலாம். கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் டூ டைல் டெஸ்ட்டுக்கு 0.5க்கு 1.96. பாருங்க, 0.05க்கு 1.96. ஓகே, இது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் ஃபார் டூ டைல் டெஸ்ட் வித் 0.01 வந்து 2.575. பாருங்க, 0.01க்கு 2.575. ஓகே, ஃபைன், இதுவும் கரெக்ட். அடுத்து இசட் டெஸ்ட் ஒன் டைலுக்கு 0.05 1.96 கொடுத்துருக்காங்க. ஒன் டைலுக்கு 0.05க்கு வேல்யூ என்ன? 1.645. அப்ப இது தப்பு. அடுத்து இசட் டெஸ்ட் ஒன் டைல் லெஃப்ட் டைல்டு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கணும் இட் இஸ் ஒன் டைல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒன் டைல்ல 0.01 அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2.33. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ பி டி கரெக்ட் எக்ஸப்ட் சி. ஓகேங்களா? புரியுதா? அந்த டேபிள் மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் இல்ல, குட்டி வேல்யூஸ் தான். ஓகேங்களா? அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் ஹைபோதிசிஸ் ஆர்டர். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் யூ வாண்ட் டு டெஸ்ட், அதுதான் நம்ம வந்து ஹைபோதிசிஸை டெஸ்ட் பண்ண போறோம். நல் ஹைபோதிசிஸா ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா செட்டிங் ஹைபோதிசிஸ். ஹைபோதிசிஸை நம்ம வந்து செட் பண்றோம், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா, நான் சொன்னேன் இல்லையா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு, அந்த ஆல்பா வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் டிசைட் பண்ணுவோம். தேர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் டெஸ்ட். இப்ப நம்ம வந்து டெஸ்ட்டை செலக்ட் பண்றோம். அனோவா எடுக்கலாமா, பேராமெட்ரிக்ல எடுப்போமா, நான் பேராமெட்ரிக்ல எடுப்போமா, சை ஸ்கொயர் எடுப்போமா, என்ன எடுப்போம் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். அடுத்து அதுக்கான ரூலை செட் பண்றோம், செட் த ரூல். அதாவது இப்ப இந்த இப்போ ப்ரீவியஸா பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ரூலை இங்க என்ன பண்றோம் நம்ம டிசைட் பண்றோம். அடுத்து என்னன்னா இங்க நம்மளோட அந்த டேட்டாவோட வேல்யூஸை கம்ப்யூட் பண்றோம். ஸோ வேல்யூ வந்து இங்க கம்ப்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா என்ன பண்றோம் டிசைட் பண்றோம், டெசிஷன் மேக்கிங் இருக்கு. இதுதான் ஸ்டெப். இப்ப பார்க்கலாம். செலக்ட் த சிக்னிஃபிகன்ஸ் லெவல். சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ன்றது ஆல்பா தான். அது எத்தனாவது ஸ்டெப்? 2. ஓகே, இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்து செட்டப் அண்ட் நல் ஹைபோதிசிஸ் ஆல்டர்னேட்டிவ். செட்டிங் ஹைபோதிசிஸ் என்ன நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபைன். அடுத்து எஸ்டாப்ளிஷிங் டெசிஷன் ரூல். ஸோ டெசிஷன் ரூல் அப்படின்றது 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ 4 நம்ம போடுறோம். ஓகேங்களா? அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டேஷன் அப்படின்றது வேல்யூ கம்ப்யூட்டேஷன். வேல்யூ கம்ப்யூட்டேஷன் எந்த ஒரு பிளேஸ்ல இருக்கு? 5th பிளேஸ்ல இருக்கு. செலக்ட் த டெஸ்ட். டெஸ்ட் எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்கு? 3வது ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்து லாஸ்ட் என்னது? டிரா கன்க்ளூஷன். இது 6. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பி ஏ இ சி டி எஃப். அப்ப பி ஏ இ சி டி எஃப் அப்படின்னும் போது இங்க நம்மளுக்கு என்னது? ஆன்சர் டி. ஓகேங்களா? சோ புரியுதா? ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பர்ஷன் நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ஹவு ஃபார் தி ஈச் டேட்டா இஸ் வேரி ஃப்ரம் இட்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு. சோ அதுல கால்பியர்சன், பவுலி, கெல்லிஸ் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கியூனஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ கால்பியர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் எதோ ஓரியன்டா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ், அதாவது மீன், மீடியன், மூடு இது ஓரியன்டா இருப்பார். ஓகேங்களா? பவுலிஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே குவார்டைல் ஓரியன்டா இருப்பார். அதாவது குவார்டைல் எடுத்து அதுல எப்படி டீவியேட் ஆயிருக்குன்றத ஸ்டடி பண்ணுவாரு. கெல்லிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் எடுத்து பண்ணுவாங்க. சோ குவார்டைல் அப்படின்றது என்னன்னா ஒரு டேட்டாவை 4 பங்கா பிரிக்கிறது. ஓகேங்களா? சாரி, 4 பங்கா பிரிக்கிறது. பெர்சன்டைல் அப்படின்றது என்னன்னா 1 to 100. சோ பெர்சன்டேஜ்ன்றது 100ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்க மீன் பண்ணுவாங்க. சோ அப்ப இவங்க பவுலி வந்து ஃபுல்லா குவார்டைல் படிப்பான், கெல்லிஸ் வந்து பெர்சன்டைல படிப்பான், கால்பியர்சன் வந்து ஆவரேஜ் அண்ட் மீன் வேல்யூல இருந்து அதுக்கான அந்த டிஸ்பர்ஷனை கால்குலேட் பண்ணுவான். நார்மலா டிஸ்பர்ஷன்றது நான் என்ன சொன்னேன்? ஒரு வேரியேஷன். ஒரு நார்மலா இருக்க அந்த டேட்டால இருந்து ஆவரேஜ் டேட்டால இருந்து ஒவ்வொரு எக்ஸ் டேட்டாவும் எப்படி வேரி ஆயிருக்குன்றது ஸ்டடி பண்றது. அப்ப இங்க பாருங்க,
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் இன் கிவன் ஸ்கியூனஸ் டேட்டா. அப்ப வேரியேஷனை படிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்னுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4. கால் பிஎஸ்என்னா என்னன்னு சொன்னேன், ஆவரேஜ் அண்ட் மீன். ஸோ இங்க பாருங்க, இன்வால்விங் ரிலேஷன்ஷிப் மீடியன் அண்ட் குவார்டைல். மீடியன் அண்ட் குவார்டைல்னா யாருன்னு சொல்லியிருக்கேன், பவுலி. அப்ப இவனுக்கு பவுலியை மேட்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பவுலி. அடுத்து பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் மெஷர் ஸ்கியூனஸ் பிட்வீன் ஆவரேஜஸ். ஆவரேஜ்னாலே யாருன்னு சொல்லியிருக்கேன், கால் பிஎஸ்என். ஸோ அப்ப கால் பிஎஸ்எனை இதுக்கு தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்து யூசிங் பெர்சன்டைல். பெர்சன்டைல் யாரோடது, கெல்லிஸ் ஓடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே மேட்ச் பண்ணியாச்சா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. டிஸ்பர்ஷன் அப்படின்றது வேரியேஷனை கால்குலேட் பண்றாங்க. கால் பிஎஸ்என் அப்படின்றது அதுக்கான ஆவரேஜ் ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்றாங்க. பவுலிஸ் வந்து பாத்தீங்கன்னா குவார்டைல் அண்ட் மீடியன். இப்ப மீடியன் அப்படின்றது நம்மளுக்கு இதுதானா மேம், ஏன் இங்க வந்தது அப்படின்னா, மீடியன்றது ஒண்ணும் இல்ல, இந்த Q2 இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு ஒரு பேர் தான் மீடியன். Q2ன்றது குவார்டைல ஒரு பார்ட், அதனால இங்க மீடியன் அதை மென்ஷன் பண்ணியிருக்கான். அடுத்து பவுலிஸ் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னும் போது, ஸோ இவன் ஃபுல்லாவே இந்த மீடியன் குவார்டைல வந்து எடுத்துக்குவான். கெல்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டைல எடுத்துக்குவான். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? And last one, a certain bivariate data byx and bxy have been calculated which is equal to 2.4 and 0.4. So x values ல என்ன பண்ணிருக்கானா multiply by 5, y values ல divided by 2 அப்படின்னு கொடுத்திருக்கான். So அப்ப first பார்க்கணும், இது என்னது, regression. ஓகேங்களா? ஸோ ரெக்ரெஷன் ஃபைன். ஓகே. ஸோ பிஎக்ஸ்ஒய் பிஒய்எக்ஸ்ன்னு கொடுத்தாலே அது ரெக்ரெஷன் தான். அதுல பிஒய்எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 2.4ன்னு கொடுத்துருக்கான். பிஎக்ஸ்ஒயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.4ன்னு கொடுத்துருக்கான். ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அப்படின்னா அதுல வந்து சேஞ்ச் ஏற்படும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப இதனால கண்டிப்பா அஃபெக்ட் ஆக போது, சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இங்க என்ன சொல்லிருக்கானா, எக்ஸ் சீரீஸை ஃபுல்லா 5ஆல மல்டிப்ளை பண்றானா, ஒய் சீரீஸை ஃபுல்லா டிவைடட் பை 2 போடுறானா. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்கான ஃபார்முலா கால்குலேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, PYX நியூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற BYX இன்ட்டு சேஞ்ச் இன் Y டிவைடட் பை சேஞ்ச் இன் X. ஓகேங்களா? அதே மாதிரி BXYக்கு நியூக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, BXY இன்ட்டு சேஞ்ச் இன் எக்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஒய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் இன் எக்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் ஒய் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் எக்ஸ்ன்றது என்னது, ஒண்ணுமே இல்லை, அவனே கொடுத்துட்டான், 5ன்னு கொடுத்துட்டான். ஸோ 5ன்னு போட்டோம். சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை 2 அப்படின்றனால அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 1 டிவைடட் பை 2 which is 0.5 டிவைடட் பை 2 அப்படின்னு பை 2 போட முடியாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு வேல்யூயும் டிவைடட் பை 2 அப்படின்னும் போது இங்க எப்படி மாத்திக்கிறோம், அந்த சேஞ்ச் இன் ஒய் அப்படின்றத 1 by 2 which is 0.5 அப்படின்னு மாத்திக்கணும். இப்ப எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. BYX எவ்வளவு இருக்கு, 2.4. சேஞ்ச் இன் Y எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.5. சேஞ்ச் இன் X எவ்வளவு கொடுத்திருக்கான், 5. இத போட்டோம் அப்படின்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.24 வரும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி இது கண்டுபிடிப்போமா, XY எவ்வளவு கொடுத்திருக்கான், 0.4 கொடுத்திருக்கான். அண்ட் சேஞ்ச் இன் X எவ்வளவு கொடுத்திருக்கான், 5. சேஞ்ச் இன் ஒய் எவ்வளவு கொடுத்திருக்கான், நம்ம கண்டுபிடிச்சோம் 0.5. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.0. அப்ப ஆன்சர் பாருங்க, இங்க நம்மளுக்கு 0.24 சாரி 4.0 வரணும். ஃபர்ஸ்ட் இதுல 6.04 அவுட். அடுத்து போத் கோஎஃபிஷியன்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ரிவைஸ்ட் பை 0.24 அண்ட் 4.0. புரியுதுங்களா? அப்ப ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம என்ன பண்றோம், இதுல ஆட் பண்றோம், டிவைட் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். ஆனா நம்மளோட என்டையர் BYX BYXYயோட வேல்யூவே சேஞ்ச் ஆகுது இல்லையா? இததான் ரெக்ரெஷன்ல சொல்லுவாங்க. இதே இது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சேஞ்ச் நடந்திருக்காது. சேம் அதே முன்னாடி என்ன வேல்யூ கொடுத்தானோ அதே தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க எப்படி வந்திருக்கு, மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அப்படின்னும் போது வேல்யூஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ரிவைஸ்டு பை BYX வந்து 0.24, BYX வந்து 4.0. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் அப்படியே உட்காந்து படிக்கணும்னு இல்லை, ஃபார்முலாஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது போக இந்த மாதிரி முக்கியமான ரெக்ரெஷன், காரிலேஷன் இதெல்லாமே என்னென்ன, இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அது மாதிரி ஓவராலா நம்மளுக்கு வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே போதும். சரிங்களா? ஸோ யா, கீப் கோயிங், யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இதே மாதிரி டெய்லியும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.